இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படுவதற்கு காரணம், அவைகளுக்கு நிவாரணம். ஒரு 3 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எந்த நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கொடுக்கிறார். சரிங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் என்ன இச்சித்தாலும், எதை ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் குறையில்லாமல் கொடுக்கிறார். இப்போ இன்னொரு வசனம், பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். இந்த 3 வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறை என்பதே இருக்காது. அவங்க என்ன விரும்பினாலும் குறைவில்லாமல் கர்த்தர் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் என்ற விஷயங்களை நம்ம இங்கே இந்த 3 வாக்குத்தத்தங்களில் பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குறையில்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, நல்லா இருக்கிறேங்க. எனக்கு உடம்புல எந்த பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் எந்த குறை இல்லை, பணத்துக்கு எந்த குறை இல்லை, எனக்கு நிம்மதியில் குறையில்லை, பொருளாதார விஷயத்தில் மற்ற எந்த விஷயத்துலேயும் எனக்கு குறையில்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதா? இல்லை. ஏன் இல்லை? வசனங்களில் படித்தோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைவு வைக்க மாட்டார். அவன் மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றி குறைகளெல்லாம் தீர்த்து குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னு படிக்கிறோமே. அப்போது ஏன் நமக்கு குறை ஏற்படுகிறது? இந்த காரணங்களை கண்டுபிடிக்கணும். குறையில்லாமல் வாழறதுக்கு பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? அவைகளை நாம் உணரணும், கை கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய கண்ட்ரோலில் நாம் இல்லாமல், ஆண்டவருடைய உறவிலே நாம் இல்லாமல், ஆண்டவருடைய ஆளுகையின் கீழே நாம் இல்லாமல் சுய விருப்பத்தின்படி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படும். இதை தான் கெட்ட குமாரனுடைய அந்த ஊமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். கெட்ட குமாரனுடைய ஊமையில் அந்த கெட்ட குமாரன் அப்பாவுடைய உறவில் ஐக்கியத்தில் இருந்தான், அவனுடைய தகப்பனாருடைய கண்ட்ரோலில் இருந்தான், அப்பாவுடைய நடத்துதலின்படி நடந்தான். ஒரு கட்டத்தில் சுய விருப்பத்தின்படி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்பா கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு வர வேண்டிய என்னுடைய ஆசையை பிரித்து கொடுப்பா, நான் தூர தேசத்துக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணி நான் டெவலப் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு சுய விருப்பத்தின்படி அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு போயிட்டான். அங்கே போனால் அவன் குறைவுபட்டான், எல்லாவற்றிலும் குறைவுபட்டான் அப்படின்னு இருக்கு. அங்கே போன பிறகு அவனுக்குள்ளே சாத்தான் நுழைஞ்சிட்டான். அவனை பலவிதமான பொல்லாத வழிகளுக்குள்ளே இழுத்துன்னு போயிட்டான். எல்லாவற்றிலும் குறைவுபட தொடங்கினான் அப்படின்னு லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த கெட்டகுமாரனுடைய உவமை அங்கே தான் இருக்குது. அந்த 15ஆம் அதிகாரத்தில் அந்த முழு உவமையும் படித்து
அதை விவரமாக சொல்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால தான் அந்த இன்சிடெண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். 14ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான். சரிங்களா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன், நம்முடைய அப்பா, அவருடைய நடத்துதலின்படி நீங்கள் நடந்து கொண்டால், அவருடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தால், அவருடைய உறவில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு குறை ஏற்படாது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் குறைவு ஏற்படுவதற்கு காரணம் கடவுளுடைய கண்ட்ரோலில் அவங்க இல்லை. அவங்க இஷ்டத்துக்கும் வாழறாங்க. கடவுளுடைய நடத்துதலின்படி நடந்துக்கிறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கும் நடந்துக்கிறாங்க. ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்பில், உறவில் நெருக்கமாக, அந்யோன்யமாக இல்லை. இந்த காரணங்கள்னால நிறைய பேருடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படுகிறது. உங்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய குறைகளுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும் என்றால் கர்த்தரோடு பேசுகிறார். இன்னைக்கே மனம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணி அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுங்க. அவருடைய நடத்துதலின்படி வாழுங்க. ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருடைய உறவில் இருங்க. உங்களுடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நம்ம படித்தோமே வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அப்படியே எழுத்தளவில் நிறைவேறும். 2வது காரணம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலிகளை புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு தூபம் காட்டுறாங்களாம். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, யாத்ராகம் புஸ்தகத்தில் புளித்த மாவு இருக்கக்கூடாது, புளித்த மாவுள்ள பலிகள் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். யாத்ராகம் புஸ்தகம் 34:25. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் சேர்த்து செலுத்த வேண்டாம் அப்படின்றார். அப்போ கர்த்தருக்கு பலியிடும் பொழுது புளித்த மாவுடன் பலியிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இவங்க புளித்த மாவுடனே கூடிய பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து அந்த ஆமோஸ் புஸ்தகத்தில் வேறு என்ன செஞ்சாங்க அப்படின்னு 4ஆம் வசனத்துலேயும் வாசிக்கணும். 4ஆம் வசனம் வாசிக்க சீக்கிரமாக. துரோகம் பண்ணுங்கள், துரோகத்தை பெருக பண்ணுங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம். இப்படி செய்கிறது தானே நீங்கள் இஷ்டப்படுறீங்க, செய்யுங்க. துரோகம் பண்ணுங்க, காணிக்கைகளை கொடுக்காதீங்க, புளித்த மாவோடு கூட பலிகளை கொடுங்க, வாழ்க்கையை சரியில்லாமலே ஆராதனை மட்டும் நல்லா அழகாக பண்ணுங்க, இதுதானே உங்களுக்கு பிடிக்கும், பண்ணுங்க அப்படின்றாரு. இதனால் உங்களுக்கு குறையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு அடுத்த வசனத்தில் 6ஆம் வசனத்தில். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்கள் எல்லாம் அப்பத்தின் குறைவை கட்டளையிட்டேன். சாப்பாட்டுக்கே உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி குறையை கட்டளையிட்டேன். அதாவது இதனால் உங்களுக்கு ஒரு குறையுள்ள ஒரு வாழ்க்கையை கட்டளையிட்டேன் அப்படின்றார். இன்னும் அப்படியே தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், மழையை வராமல் பண்ணிட்டேன், நிலங்கள் விளையாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்ம பக்தியில் உண்மை இல்லாவிட்டால், ஆண்டவர் கொடுக்குற விஷயத்தில் உண்மை இல்லாவிட்டால், உத்தமம் இல்லாவிட்டால், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல உண்மை இல்லாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே பக்தி வேஷத்தை போட்டுக்கொண்டு ஆராதனை பண்ணுறது, காணிக்கை கொடுக்கறது, ஜபம் பண்ணுறது, வேஷம் எல்லாம் உண்மை இல்லாத, உத்தமம் இல்லாத, கர்த்தருக்கு அருவருப்பான பாவ காரியங்களை செய்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து கர்த்தரை நாம் ஆராதனை செய்கிறது, ஜபம் பண்ணுறது, ஊழியம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை கர்த்தர் கட்டளையிடுவார் என்ற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்வோமாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, குற்றங்களை, தவறுகளை உபவாசங்களிலிருந்து ஜபம் பண்ணி சரி செய்து கொண்டு அவை மேற்கொண்டு
கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாறணும். ஆராதனை அழகாக பண்ணுறோம், வாழ்க்கை சரியில்லை, வார்த்தைகள் சரியில்லை, பேச்சு சரியில்லை. ஜபங்கள் அழகாக பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கையில் உண்மை இல்லை. நல்ல கடவுளுக்கு உத்தமமாய் உண்மையாய் நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து காணிக்கைகளை கொடுக்கறதில்ல. இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் குறை ஏற்படும்படி கர்த்தர் கட்டளையிடுவார் என்று இந்த இடத்துல நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்வோமாக. மூணாவது காரணம், நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம் என்ன என்று பார்த்தால், கர்த்தருக்கு சேவை செய்யாவிட்டால், கர்த்தருக்கு ஊழியம் செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படும். இதுதான் உபாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனம் 48ஆம் வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மகன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம், அப்படின்னா சேவை செய்யாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர் உன்னை அடித்து தீரும் மட்டும். சரி, அப்போ என்ன படிக்கிறோம் இந்த இடத்துல என்றால், நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்ய மாட்டேன்றீங்க, கடவுளுக்கு சேவை செய்ய மாட்டேன்றீங்க, இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் குறை ஏற்படுகிறது என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்குது, எல்லாம் நல்ல அமைஞ்சிருச்சு. உனக்கு வீடு, பெட்டு, ஏசி, வேலை, 2 வீலர் 4 வீலர், பணம், பேங்க் பேலன்ஸு நல்லா அமைஞ்சிடுச்சு. ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லை, ஆனால் இப்போ அமைஞ்சிடுச்சு. இதனுடைய அர்த்தம் அதுதான், இப்போ எல்லாம் அமைஞ்சிடுச்சு. இந்த காரணத்துக்காக நீ ஊழியத்துக்கு வரமாட்டேன்ற, நீ ஊழியத்துக்கு வராத காரணத்துக்காக உனக்கு எல்லாமே குறைவாகும்படி நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு என்னென்ன வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்தார், அதுக்காக நன்றி உள்ளவங்களாக, விசுவாசம் உள்ளவங்களாக, நன்றி விசுவாசத்தோடு கடவுளுக்கு என்னென்ன வகையில் கர்த்தருக்கு சேவை செய்ய முடியுமோ யோசித்து கர்த்தருடைய சேவையில் ஊழியத்தில் பங்கு பெறுங்கள். பல வகையான ஊழியங்கள் நமக்கு நடக்குது. எல்லா ஊழியங்களுக்கும் நீங்கள் வர முடியாது. எந்தெந்த ஊழியத்துக்கு உங்களால் வர முடியுமோ யோசிங்க. கர்த்தருக்கு தெரியும், உங்களோட சூழ்நிலைகள் தெரியும், உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் தெரியும், உங்களோட சரீரத்தின் சூழ்நிலைகள் தெரியும். சக்தி வஞ்சனை இல்லாமல் கர்த்தருக்கு எந்த வகையிலெல்லாம் உங்களால் ஊழியம் செய்ய முடியுமோ ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார், உங்களை ஆஸ்வதிப்பார். இல்லாவிட்டால் என்ன சொல்லப்படுகிறதாங்க? சகலமும் குறைவுபடும், சகலமும் குறைவுபடும். பணம் மட்டுமில்லை, ஆரோக்கியத்தில் குறைவு வந்துடும், குடும்பத்தில் குறைவு வந்துடும், நிம்மதி குறைஞ்சு போயிடும், ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடும், பணம் குறைஞ்சு போயிடும், உடைய வருமானங்கள் குறைஞ்சு போயிடும், உடைய வியாபாரங்களில் வருகிற லாபங்கள் குறைஞ்சு போயிடும். சகலமும் குறைவுபடும் சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். அதனால் வெறுமனே எந்த ஊழியமும் செய்யாதவங்களாம் நீங்கள் இருக்கக்கூடாது, எந்த ஊழியமும் செய்யாதவங்களாக இருக்கக்கூடாது. இப்போ நேற்று ப்ரேயர் பண்ணோமே, எத்தனை ப்ரேயர் ரிக்வஸ்ட்காக ஜெபம் பண்ணோம் தெரியுமா? அது ஒரு ஊழியம், அதை விட சிறந்த ஊழியம் இல்லை. செயின் ப்ரேயர் அதை விட சிறந்த ஊழியம் இல்லை. நாங்கள் ஓடி ஓடி செய்கிறோம், எங்கெங்கோ போய் ஊழியங்களை செய்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம், இந்தியா ஃபுல்லாக போகிறோம். இதை விட நீங்கள் ஒரே இடத்துல இருந்து ஜபம் பண்ணுறது இருக்குதே, பாரத்தோடு கண்ணீரோடு, அது சிறந்த ஊழியம். ஏதாகிலும் ஒரு வகையில் கர்த்தருக்கு சேவை செய்யணுமே ஒழிய எந்த சேவையும் எந்த ஊழியம் செய்யலைன்னா சகலமும் குறைவுபட்டு போகும் என்று கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பண விஷயத்துலையும் சரி, ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, நிம்மதி விஷயத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, மற்ற எந்த காரியத்திலும் சரி, உங்களுக்கு குறைகள் ஏற்படுவதற்கு 3 காரணங்களை சொன்னேன்.
சொல்லுங்க. 3 காரணங்கள். ஆண்டவருடைய உறவுக்குள்ளே இல்லாதது. 2வது காரணம், ஆண்டவர் ஆராதனை செய்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், ஜபங்களை பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கை சரியில்லை. இது 2. 3வது காரணம், கடவுளுக்கு சேவை செய்யறதில்லை. இந்த 3 காரணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள். நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். இப்போ இந்த குறைகளை கர்த்தர் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமானால், குறைகளை நிறைவாக்கி கொள்ள வேண்டுமானால், நம்முடைய குறைகளை கர்த்தர் மூலமாய் தீர்த்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 3 விஷயங்கள் பார்க்கலாம். கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்துச்சு. கானா ஊரில் நடந்த திருமணத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால குறை தீர்ந்தது. எழுதிக்கங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் நம்முடைய குறைகள் தீரும். கானா ஊரில் நடந்த கல்யாணத்தில் தாட்சரசத்துக்கு குறைப்பட்டுச்சு. ஏசாமி சொன்னபடி அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. கற்சாடிகளில் தண்ணி ஊற்றுங்கன்னாங்க. என்னங்கய்யா தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்கல. ஏசாமி சொன்னபடி தண்ணி ஊற்றுனாங்க. மொண்டு கொண்டு போய் ஊற்றுங்க பந்தியில் உட்காந்துருக்கிறவங்களுக்குன்னு சொன்னார். ஐயா என்னங்கய்யா அப்படின்லாம் கேட்கல. ஏசாமி சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு இவங்க நடந்துக்கினாங்க. குறை தீர்ந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் குறை தீரணும்னா ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்கள் வாழ்க்கையில் குறைகள் தீரும் என்ற ஒரு லெசன், பாடம் இங்கே நம்ம கானா ஊர் கல்யாணத்தில் கற்றுக்கொள்கிறோம். 2வது இன்னும் ஒரு விஷயம், யாருக்காகிலும் குறை இருந்தால் கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நமக்கு ஞானம் குறைவாக இருந்தால் ஆண்டவரத்தில் கேட்கணுமா, ஆண்டவர் தாராளமாக தருவாராம். வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு ஞானத்தில் குறையுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தில் முக்கியமாக நான் சொன்ன இந்த 3 காரணங்கள் இருந்தால் மன்னிப்பு கேளுங்க, தீர்மானம் எடுங்க, மனம் திரும்புங்க. அந்த ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. உங்கள் குறைகளெல்லாம் கர்த்தர் தீர்ப்பார். ஜெபத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சரி செய்து கொண்டு வேண்டிக் கொண்டால், ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய குறைகளை தீர்த்து வச்சிருவார், சம்பூர்ணமாய் கொடுப்பார். நாம் குறைகளை தீர்த்து கொள்ள முடியும், குறைகள் நிறைவாகும், குறைகள் தீரும். 3வது, நம்முடைய குறைகள் தீர வேண்டுமானால் ஆண்டவருக்கு கொடுக்குறவங்களா இருக்கணும். இது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். 16ஆம் வசனம் வாசிங்க. பானையிலே மாவு குறையவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. யாருக்கு? எலியா காலத்தில் ஒரு விதவைக்கு. என்ன நடந்துச்சு? எலியா என்கிற தீர்க்கதரிசி சாரிபாத் என்கிற இந்த ஊருக்கு வரார். வரும்பொழுது ஒரு விதவை அங்கே இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட எனக்கு ஒரு அப்பம் ரொட்டி சுட்டு கொடுமா அப்படின்னு கேட்குறார். இந்த அம்மா கிட்ட இருந்த மாவு கொஞ்சமாக இருந்துச்சு, பஞ்ச காலத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் கேட்குறாரு, ஊழியக்காரரு அப்படின்ட்டு அவருக்கு அப்பம் தயார் பண்ணி எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. கர்த்தர் அந்த அம்மாவை ஆஸ்வதிச்சார். அவங்களுடைய வீட்டில் அந்த பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் மாவு குறையவில்லை, கலசத்தில் எண்ணெயும் குறையவில்லை, குறை தீர்ந்தது. பஞ்ச காலத்திலேயும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு அமைஞ்சதுக்கு காரணம் என்ன என்றால்
கொடுக்கிற ஒரு மனசு அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. கொடுக்கிற ஒரு மனசு. நீங்களும் கூட யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ, ஏழை எளியவங்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஊழியங்களுக்கு, ஊழியருக்கு, சபைக்கு கொடுக்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். அதுதான் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசிறித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. அப்படின்னா புரியுதா? பிசுனாரித்தனமாக இருந்து எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, கடவுளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, மனுஷருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால வறுமை அடைகிறாங்க. வறுமை வறுமை குறை ஏன் ஏற்படுது? கொடுக்குற மனசு இல்லை. ஆகவே கொடுக்குற மனசு இருக்கணும். நாம் ஏழை எளியவங்களுக்கோ, ஊழியங்களுக்கோ, ஊழியருக்கோ, விதவைகளுக்கோ, திருச்சபையில் உள்ள பிரதர்ஸ்க்கோ அவங்களுடைய தேவைகளை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா மனசு இருக்கணுமா, பணம் இருக்கணுமா? மனசு இருக்கணும். மனசு இருந்தால் கொடுத்துருவோம், எப்படியாவது கொடுத்துருவோம். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்காக கொடுக்குற ஒரு நேச்சர், கொடுக்குற ஒரு மனசு, கொடுக்குற ஒரு புத்தி உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய குறைகள்லாம் நிறைவாகும், கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு குறைகளை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். குறைகள் நீங்கி நிறைவான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதும் பார்த்தோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தேவ ஞானத்தை, குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பைபிளில் வைத்திருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நாம் உணர்வோமாக, இதன்படி நடந்து கொள்வோமாக. குறையில்லாத ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.